தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப இதுதான் ஹாட் டாபிக். சுனாமி பேரழிவு, தோல்விக்கு நானே முழு பொறுப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் இந்த ஒற்றை வார்த்தை தான் இப்போ சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமிச்சிருக்கு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல யாரும் எதிர்பார்க்காத பல விஷயங்களை அவர் வெளிப்படையா பேசியிருக்காரு. இங்கதான் ட்விஸ்ட். வழக்கமா ஒரு தேர்தல்ல சறுக்கல் ஏற்பட்டா கூட்டணி கட்சிகளையோ இயந்திர கோளாறுகளையோ இல்லனா கீழ்மட்ட நிர்வாகிகளையோ குறை சொல்வதுதான் அரசியல் வழக்கம். ஆனா யாரும் யாரையும் கை காட்டாதீங்க, கட்சியின் தலைவர் என்ற முறையில நானே முழு பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சரி, இப்போ உண்மை என்ன? உறுதியாக தெரிந்தது என்னன்னா, நடந்து முடிஞ்ச தேர்தல்ல திமுக கூட்டணிக்கு 73 இடங்களும் திமுகவுக்கு தனித்து 59 இடங்களும் கிடைச்சிருக்கு. ஆனால் வெற்றிக்கும் தோல்விக்குமான ஒட்டுமொத்த வாக்கு வித்தியாசம் வெறும் 3.52% மட்டும்தான். பொதுவான பின்னணி என்னன்னு பார்த்தா, திமுக இந்த மாதிரி சறுக்கல்களை சந்திப்பது இது முதல் முறை கிடையாது. 1991ல வெறும் 2 இடங்கள், 2011ல 31 இடங்கள்னு வரலாறு இருக்கு. அந்த பழைய புள்ளி விவரங்களை ஒப்பிடும்போது இப்போ நாம வாங்கியிருக்கிற இடங்கள் அதிகம் அப்படின்னு ஸ்டாலின் குறிப்பிட்டு காட்டியிருக்காரு. இந்த ஒரே விஷயம்தான் முக்கியம். இது சாதாரண தோல்வி கிடையாது, இது ஒரு கவர்ச்சி மாயாஜால சுனாமி அப்படின்னு அவர் வர்ணிச்சிருக்காரு. அதாவது மக்கள் மத்தியில நம்ம ஒரு ஓட்டு போடலனாலும் திமுக எப்படியும் ஜெயிச்சிடும் அப்படிங்கிற அதீத நம்பிக்கையில வாக்குச்சாவடிக்கு போகாமல் விட்டதுதான் இந்த சறுக்கலுக்கு காரணம்னு சில அறிக்கைகள் கூறுது. இதன் பின்னணி என்னன்னா, தற்போது ஆட்சி அமைத்திருக்கும் அரசு கூட்டணி கட்சிகளோட தயவால தான் இயங்குது. எதிர்கட்சிகளை உடைத்து தான் பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு காட்டமான விமர்சனத்தையும் அவர் முன் வச்சிருக்காரு. இதனால சட்டமன்றத்துல திமுக எம்எல்ஏக்கள் சரியான புள்ளி விவரங்களோட ஒரு வலிமையான எதிர்கட்சியா செயல்படணும்னு உத்தரவிட்டிருக்காரு. இந்த 3.52% வாக்கு வித்தியாசம் தான் அரசியலை இவ்வளவு மாத்திருக்கு. இதுல உங்களோட கருத்து என்ன? அடுத்ததா என்ன நடக்க போகுது? இதுதான் மிக முக்கியமான பகுதி. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பு முறையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறதா அவர் சொல்லியிருக்காரு. இதுக்காக ஒரு சிறப்பு கள ஆய்வு குழுவை அமைச்சு தமிழ்நாடு முழுவதும் உள்ள நிர்வாகிகளை சந்தித்து அடுத்த 20 நாட்களுக்குள்ள ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தொண்டர்கள் நேரடியாக தங்கள் குறைகளையும் செய்ய வேண்டிய மாற்றங்களையும் சொல்ல நாளைக்கே ஒரு தனி வெப்சைட் ஆரம்பிக்க போறதா உறுதியாக தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு மேல டீ கடையில உட்கார்ந்து அரசியல் பேசுற காலமெல்லாம் மலையேறிடுச்சு. இனிமே சோஷியல் மீடியாவில் முழு வீச்சில இறங்கி வேலை செய்யணும்னு தொண்டர்களுக்கு கட்டளையிட்டு இருக்காரு. முக்கியமா கோஷ்டி அரசியலை விட்டுட்டு எல்லாரும் ஒன்னா வேலை செய்யணும், கட்டமைப்புக்கு முட்டுக்கட்டையா இருந்தா தாமாகவே பதவியை விட்டு விலகிடுங்க அப்படின்னு ஒரு கண்டிப்பான வார்னிங்கும் கொடுத்திருக்காரு. இதை பற்றி அரசியல் விமர்சகர்கள் மற்றும் சிலரின் கருத்து என்னன்னா, இந்த அதிரடி மாற்றங்கள் திமுகவை அடுத்த தேர்தலுக்கு இப்போதே தயார்படுத்துது அப்படிங்கிறது தான். இந்த தோல்வி தற்காலிகமானது தான், நாம் மீண்டு வருவோம், மீண்டும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தனது உரையை முடிச்சிருக்காரு. இதில் எழும் பொதுவான கேள்விகள் என்னன்னா, இந்த புதிய வெப்சைட் மூலமா கட்சிக்குள்ள உண்மையிலேயே பெரிய ஜனநாயக மாற்றம் வருமா? சரிவர செயல்படாத சீனியர் நிர்வாகிகளுக்கு நெருக்கடி வருமா? இதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சுருக்கமா சொல்லணும்னா, சறுக்கலை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு அதற்கான காரணங்களை தொழில்நுட்ப ரீதியாக அலசி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது ஒரு முதிர்ச்சியான அரசியல் நகர்வு. திமுகவோட இந்த புதிய ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு வேலை செய்யும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட பார்வையை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.